குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, என்கிட்ட தொலைபேசியிலையும் சரி நேர்லேயும் சரி நண்பர்கள் எனக்கு சனி தசை ஆரம்பம் ஆயிடுச்சு, 7.5 நாட்டு சனி வந்துடுச்சு, ஒருத்தர் எனக்கு பாத சனி, ஒருத்தர் அஷ்டமத்து சனி, இதை மாதிரி இருக்குத, என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்ணணும், திருநள்ளாறு போனோமா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. ஒருத்தர் மேலே போயிட்டு எங்கள் ராகு தசை இருக்கட்டும், எல்லா தசையும் இருக்கட்டும், திருநள்ளாறு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நவக்கிரகங்கள் எல்லா கிரகங்களும் சிவனுக்கு கட்டுப்பட்டுதுங்க. நவக்கிரகங்கள் எல்லா கிரகங்களும் சிவனுக்கு கட்டுப்பட்டுதுங்க. அதாவது இந்த மாதிரி தசை இருக்கிறது, போகிறது வர்றது, இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா, இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இந்த சனி தசையில் நீங்கள் பகவான்கிட்ட சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவங்களாக இருந்தாலும் சரி, சனி தசை வந்தது, ராகு தசை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல இந்த பிரதோஷத்தில் போனால் இன்னும் உச்சிதம். ரெகுலராக கோயிலுக்கு போங்க. ராகு தசை நடக்கிறவங்க ராகுவுக்கும், சனி தசை நடக்கிறவங்க சனீஸ்வரனுக்கும் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு, அது இல்லாமல் சிவன் கோயிலில் உட்காந்து சிவநாமாவை பாடுங்க. எந்த தசையும் ஒன்றும் பண்ணாதுங்க. அதுக்கு ஒரு கதையும் சொல்கிறேங்க பாருங்கள். ஒரு 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 நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் காட்சின்றதுக்கோசரம் அவர் ஏதோ ஒன்று எடுத்துட்டு, அவருடைய ஆரஸ்கோப்பை எடுத்துட்டு ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்குறாருங்க. அந்த அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாரு, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்றாரு. என்னையா ஆரம்பமே தகராறாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டாருங்க. ஏங்க இப்போ பார்க்க மாட்டேங்க, இப்போ விளக்கு வச்சிடுச்சு, இதுக்கு மேலே எதுக்கு பார்க்குறது? ஆனால் சில பேர் விளக்கு வச்சதுன்னா ஓலைச்சுவடி அதெல்லாம் இப்போ எல்லாரையும் அப்போ எந்த நேரம் ஒன்றா ராத்திரி போகலாம் எதாவது சொல்கிறாங்க, டிக்குன்னு கம்ப்யூட்டரில் தட்டுறாங்க, சொல்கிறாங்க விளக்கு வச்சிடுச்சு. ஆமாங்க, நல்ல அஸ்ட்ராலஜர்லாம் இருக்காங்க. விளக்கு வச்சிடுச்சு, அதனால் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், போய் நாளைக்கு வா அப்படின்றாங்க. அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, என்னங்க அவர் எங்கேருந்தோ வந்திருக்காரு, அவரை போய் விளக்கு வச்சிடுச்சா அது இதுன்னு சொல்கிறீங்களான்னும் போது சிரிச்சுட்டே பொறுமையாயிரு அப்படின்ற. அவர் என்ன பண்ணார், அந்த பையன் கல்யாணத்துக்கு இருக்கிற பையன் வந்தாருங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அவங்க வீட்டுக்கு போகிறது. வரும்போது என்ன ஆச்சு, மழை காற்று இடிங்க. என்ன பண்ணார், அந்த ஒரு மண்டபம் இருந்ததுங்க, அந்த மண்டபத்தில் ஒதுங்கின நேரத்தில் அந்த சிவன் அங்கே இருக்காருங்க. அந்த இடத்துல பார்த்த உடனே, ஆஹா சிவன் கோயில் எவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு மட்டும் பணம் இருந்ததுன்னா அழகாக ஒரு சிவன் கோயில், இந்த கோயில் அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னார். அப்புறம் இப்படி வந்தாருங்க மண்டபத்துக்கு, சொல்லிவிட்டு சிவனை பார்த்துட்டு வந்தார். நல்லா நினச்சிட்டு இப்படி அந்த மண்டபத்தில் இருக்கும்போது ஒரு பாம்பு ஒன்று அவரை சீருதுங்க. ஓடி வந்துட்டார் மண்டபத்துலேருந்து, மண்டபம் கீழே விழுதுங்க. அதாவது நான் சொல்கிற கான்செப்ட் பார்த்துக்குங்க. அவர் பகவானை நினச்சாருங்க. அந்த டெத்து வர வேண்டியது அவருக்கு பாம்பு கடிச்சோ, அந்த கட்டடம் அந்த மண்டபம் ஊந்தோ சாக வேண்டியது எஸ்கேப்டு. ஒய் பிகாஸ் பகவானை நினச்சின்னு இருக்காருங்க. ஸோ இது ஒன் மோர் திங் நான் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு பாம்பாட்டி என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் வித்தை பண்ணின்னு இருக்காங்க. எப்படி ரோட்டில் பாம்பை வச்சு, இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பாம்பாட்டி இந்த கூடை இருக்குங்க,
கூட உள்ள பாம்பை போட்டு வச்சு சுருட்டி பாம்பு பார் படம் எடுக்குது பாருன்னுவான். அது சோறுக்கு ஒன்றும் போட மாட்டான் சரியா, போட்டோடனே அப்படி தூக்கும். அப்புறம் அதை தட்டி இப்படி இது பண்ணுவான். ஸோ அவன் வந்து அதை மாதிரி பண்ணின்னு இருந்தாங்க. இந்த விதி சொல்கிறீங்க பாருங்கள், அந்த விதி வந்து நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. சனி தசை, ராகு தசை, அந்த தசை, இந்த தசை. மிருகங்களுக்கு வந்து இட் மே பி அப்ளிகபிள். ஆமாங்க, இந்த தசையெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம தான் கோயிலுக்கு போகிறோமே, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. எந்த தசை எதுவும் ஒரு கஷ்டமும் எந்த கஷ்டமும் வராதுங்க. கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு மறக்காமல் போங்க, பிரதோஷத்துக்கு போங்க. இப்போ நான் ஐ கம் டு தி ஸ்டோரி. ஐசே என்ன பண்ணுறாரு அந்த பாம்பாட்டி, என்ன பண்ணுறான், அந்த பாம்பை வச்சுட்டு ஜனங்களுக்கு காமிச்சு ₹1 ₹2 காசு வாங்கிக்கிறான். துணியை விரித்து போட்டு வாங்குவான். உங்களுக்கு தெரிந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, எங்கள் காலத்தில் அது இருந்ததுங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு ₹5 ₹1 அரையனா ₹1 அதை மாதிரி காசு போடுவாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணின்னு போயிடுவான். இவன் இந்த பாம்புக்கு சரியான பால் எதுவுமே கொடுக்க மாட்டான் அவன். ஏன்னா நமக்கே காசு சரியாக வருது இல்லைன்னா அது கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பை அப்படியே எடுத்து வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து பாம்பை அப்படி வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் வேலையை சாப்பிட்ற வேலையை அது இது பார்க்குறான். இந்த பாம்பு உள்ள ஒரே பாடாப்படுக்குது. ஏன்னா சோறு கூட போடலையடா இவன் இதை மாதிரி பண்ணுதுன்னும் போது அது என்ன நினச்சிது, திடீர்னு பகவானை நினச்சது. பகவானே எனக்கு அது பாம்பு ஜனங்கள்லாம் பார்த்து பழக்கம் இல்லை, இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சிது. வேறு ஒன்றும் இல்லை. சரி இன்றைக்கி பட்டினி தான், அவன் அன்றைக்கி சோறு போடல. அதுக்கு என்ன ஆச்சு, சாயந்தரம் இருட்டு வேலை வந்தவிடும் எலி ஒன்று, அந்த எலி பண்ணாச்சு அங்கே இங்கே சுற்றி. எலி சும்மாவே இருக்காதுங்க. அதாவது நான் ஸ்டாப்பாக எலி செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுங்களா, கடிச்சு எல்லாத்தையும் கடிச்சிருங்க. நிறைய பேருக்கு பணத்தெல்லாம் கடிச்சு இந்த பிளாக் மணி வச்சுருக்கான் பாருங்கள், அவன் பணத்தெல்லாம் கூட கடிச்சு போட்டுருக்குது எலி. இப்போ என்ன பண்ணிச்சு இந்த எலி, இப்படியே வந்து அதுக்கு ஏதோ அங்கே பார்த்தா கூடை இருந்தது. ஓஹோ கூடை இருக்குது, இந்த கூடையை நம்ம கடித்தோம்னா உள்ளே நமக்கு எதாவது இருக்கும், பழங்கடம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடையை கடித்த உடனே பாம்பு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை சாப்பிட்டுடுச்சு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பாம்பின் விதி பட்டது போதும் இவங்கிட்டன்ட்டு இனி பிழைத்து கொள்ளலாம்னு புறப்பட்டுச்சுங்க. ஆனால் எலியின் விதி வந்து வாழ்ந்தது போதும், இனிமேல் இது இரையாகலாம், பாம்புக்கு இரையாகலான்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, எந்த திசைக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. திருநள்ளாறு போனோம், அந்த கோயில் இந்த தேவை செலவு பண்ணி போகாதீங்க. உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் விளக்கு ஏற்றுங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.